ஃபங்க்ஷன் நம்ம நினச்சத விட ரொம்ப நல்லாவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் பண்ணுறத விட ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கிறது தான் பெரிய வேலையாகவே இருந்துச்சு. நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து பாதி பாதியாக பிரித்து கொடுத்துட்டு மதியம் வச்ச சாப்பாடுமே கொஞ்சம் மீந்து போயிருந்துச்சு. ஸோ அதையுமே வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் கொஞ்சம் முடியாதவங்க அவங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாச்சு. படான்னு உட்காந்ததுக்கப்புறம் தான் ரூம் ஞாபகமே வந்துச்சு. இன்னும் அதை போய் பார்க்கலையேன்னு அங்கே போய் பார்த்தாக்கா பீரோவில் இருக்க துணி ஃபுல்லாக பெட்டு மேலே தான் கிடக்குது. ஒரு ஹாஃப் அ டே ஃபங்க்ஷனுக்கு பீரோவில் இருக்க எல்லா துணியுமே எடுத்து போட்டிருக்காங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து. எத்தனையோ தடவை எடுத்த இடத்துல வைங்கன்னு சொல்லியிருக்கேன், அவங்க செய்கிறது மாதிரி இல்லை. அப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கூட என்கிட்ட அன்றைக்கி தெம்பு இல்லாதனால நானே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு லேட்டாக படுத்ததுனால காலையில் லேட்டாக தான் எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கும் இல்லாமல் யாராருக்கு என்னென்ன ஜூஸ் வேணுமோ, நிறைய பழம் இருந்ததுனால யாராருக்கு என்னென்ன ஜூஸ் வேணுமோ கேட்டு எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு.